வணக்கம், ரோஹிணி டிசைனர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசிக் கிளாஸ் 10ல் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்கர்ட் 6 பாட்டு இன்ஸ்கர்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு எப்படி எடுக்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்களும் நோட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்கர்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையானது மெஷர்மெண்ட் என்னென்னா, லென்த்து வேணும். அதுக்கப்புறம் வந்து ஹிப் ரவுண்டு வேணும். சரிங்களா? ஹிப் ரவுண்டு. அப்புறம் வந்து நமக்கு இப்போ எனக்கு லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கர்ட்டை கையில் எடுத்துக்கோங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் அளந்திங்கன்னா எனக்கு 35 இன்ச்சஸ் இருக்குது. அப்புறம் இப்போ ஹிப் ரவுண்டு எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 20 இருக்குது. ஸோ இது 2 தான் நாம் அளந்த அளவு. இப்போ இதை வச்சு ஸ்கர்ட்டுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எழுதுறதுன்னு பார்ப்போம். 2 லென்த்து தான். இடுப்பு சுற்றளவு பார்த்துட்டோம், லென்த்து பார்த்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஸ்கர்ட்டுக்கு அளவு எடுக்கிறதுன்னு எழுதுவோமா? இப்போ வந்து அடுத்த லென்த் எடுக்கணும். இந்த லென்த் எழுதும்போது பார்த்திங்கன்னா, நம்ம முதல் எழுந்த லென்த் வந்து ஃபுல் லென்த்து. இப்போ எழுதுறது வந்து வித்தவுட் பட்டி. நம்ம அந்த பட்டி நாடா கோர்க்குற இடம் இருக்குது பார்த்திங்களா, அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு வித்தவுட் பட்டி, அது வந்து நாடாவோட ஹைட் வந்து 1.5 இன்ச் இருக்கும். அந்த 1.5 இன்ச்சை லெஸ் பண்ணிங்கன்னா 35ல் 33.5 இன்ச் வரும். அந்த 33.5 இன்ச்சை மார்க் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த 33.5 இன்ச்சு இதுதான் வந்து நமக்கு ஸ்கர்ட்டோட லென்த்து வேணும். இது நான் கட் பண்ணும்போது எவ்வளோ கீழே வந்து பாட்டம் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச்சு இந்த பட்டியை ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படி சேர்த்து வச்சிங்கன்னா 34, 35 வைக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்து ஹிப் ரவுண்டு. இப்போ ஹிப் ரவுண்டு பார்த்திங்கன்னா 20 இருந்ததில்ல, ஸோ இன்ட்டு 2 பேக் சைடுக்கும் வேணும். அப்போனா 40. அதை வந்து 40யை வந்து 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு 5 கிடைக்கும். 5ஓட தையலுக்கு 1 இன்ச் கூட்டிக்கோங்க. சரிங்களா? அப்போ நமக்கு 6. இதுதான் இன்ஸ்கர்ட்டோட இடுப்பு சுற்றளவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்குது. இப்போ வந்து பட்டியோட ஹைட்டு, அதாவது பட்டியோட உயரம். நான் பட்டியோட உயரம் வந்து ஸ்கர்ட்டோட லென்த்துக்கு லெஸ் பண்ணேன் பார்த்திங்களா, 1.5 இன்ச்சு. அது வந்து மேல் பக்கத்துக்கு மட்டும்தான். ஸோ அதே இது வந்து உள் பக்கத்துக்கும் வரும் நமக்கு பட்டி. அப்போ 1.5 + 1.5, அப்போ 3 இன்ச் வருது. அதோட தையலுக்கு என்ன 2 பட்டியையும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச், ஸோ அதுக்கு ஒரு 1 இன்ச் கூட்டிக்கிட்டிங்கன்னா பட்டியோட ஹைட்டு வந்து 4 இன்ச். அது வந்து இது வந்து மோஸ்ட்லி ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். இப்போ பட்டியோட சுற்றளவு பார்த்திங்கன்னா, உங்களோட இடுப்பு சுற்றளவு என்னவோ, இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலி 40. அந்த 40லேருந்து ஒரு 1 இன்ச் கூட்டிக்கிறணும் சைடு. ஏன்னா எட்ஜு முடிக்கணும்ல, அதுக்காக பட்டியோட வந்து சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 40லேருந்து 41 வச்சுக்கணும். இது வந்து என்ன இடுப்பு சுற்றளவு வருதோ அதுலேருந்து 1 இன்ச் கூட்டிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம அதை ஒரு டயக்ராம் மாதிரி நான் போட்டு காட்டுறேன், பாருங்கள். இது வந்து அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது. எங்கெங்கே நமக்கு வந்து மாறுபடுறது எது மாறுபடும்னா, நம்ம ஸ்கர்ட்டில் இருக்க அளவு தான் மாறுபடும், கூட்டுறதெல்லாம் மாறாது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் மாதிரி போடும். இது நம்ம பேப்பர் ஸ்கொயர். இது வந்து ஃபோல்டிங் பக்கம். மேலேயும் நமக்கு ஃபோல்டிங் பக்கம் தான் வரும். நம்ம பக்கம் ஃபோல்டிங் வரும், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஃபோல்டிங் வரும், ரைட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து 4 இன்ச் மார்க் பண்ணி பட்டிக்கு வெட்டிக்கோங்க. அந்த 2 4 ஃபோல்ட் பண்ணி போட்டிருப்போம், வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கர்ட்டோட இந்த கார்னர்லேருந்து இங்கே 6 இன்ச், அதே மாதிரி ஆப்போசிட் கார்னர்லேருந்து கீழே அங்கேயும் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். சைடு ஓப்பன் பக்கமும் மார்க் பண்ணிக்கிறோம், க்ளோஸ் இட் ஃபோல்டிங் பக்கமும். ஸோ இதில் வந்து வித்து வந்து எவ்வளோ வருது நமக்கு 33.5ன்னு சொல்லி மார்க் பண்ணியிருந்தோம். நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கெல்லாம் சேர்த்திங்கன்னா வந்து 35 சொன்னேன். அந்த 35ஐ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே இப்போ இந்த 6 பாயிண்ட்டையும் இந்த 6 பாயிண்ட்டையும் ஒரு இதை வச்சு கோடு போட்டுக்கோங்க. நமக்கு அங்கிட்டு பாட்டம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து 11 இன்ச் இருக்கும், இல்லாட்டி ஒரு 10 இன்ச் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஹிப் ரவுண்டுக்கு கீழே வந்து பாட்டமோட சுற்றளவுக்கு கரெக்டாக இருக்கும். அது அளந்து பார்த்திங்கனாலும் ஒரு 1 இன்ச் கூட இருக்கும், அப்படி இல்லைன்னா கம்மியாக இருக்காது, கூட இருக்கும். அதனால் தப்பு இல்லை, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அளந்து மார்க் பண்ணி வெட்டினாலும் வெட்டிக்கலாம். ஆனால் நம்ம இதுவே வெட்டிக்கலாம். இதுதான் ஈஸி மெத்தடு, ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் எப்படி வெட்டணுங்கிறத இப்போ சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம்.
இப்போ துணியை வந்து நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து நமக்கு 2 மீட்டர் ஃபேப்ரிக் இருந்தால் போதும். ஒரு இன்ஸ்கர்ட்டு தரமாக நம்மளே சூப்பராக தைச்சிக்கலாம். ரொம்ப தெளிவானதாக நீங்களாக நீட்டாக பிரியாதபடி, ஏன்னா நம்ம வந்து நிறையா ஸ்டிச்சஸ்லாம் போடுவோம். ஸோ இப்போ வந்து நான் கீழே வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த சைடு வந்து ஃபோல்டிங் பக்கம், கீழே ஓப்பன், நம்மளோட ஆப்போசிட் சைட்லேயும் ஓப்பன், இப்படி போட்டுக்கிறேன் நான். ஸோ கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 இன்ச் மார்க் பண்ணி பட்டிக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஓப்பன் 2 ஓப்பன் பக்கம் வர 2 அதில் வந்து போட்டு பட்டியை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கனாலும் எடுத்துடலாம். நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பார்த்திங்கன்னா 4 இன்ச் மார்க் பண்ணி, இப்போ வந்து பேலன்ஸ் வந்து எனக்கு 35 தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே அந்த 35 வந்து நான் மார்க் வச்சுக்கிட்டேன். கிளாத் வந்து எனக்கு 35 தான் இருக்குது 2 பக்கமும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கம் ரைட் கார்னர்லேருந்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே ரைட் ஹேண்ட் சைட் பக்கம் ஆப்போசிட் சைடில் அந்த ஓப்பன் பக்கத்தில் இருந்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இன்ச் டேப் ஸ்கேல் பத்தாது, பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பத்தாது, இன்ச் டேப்பை இந்த கார்னரில் அந்த புள்ளி டு இந்த புள்ளி வச்சிங்கன்னா அப்படியே லைட்டாக டாட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸி. திரும்ப ஸ்கேல் வச்சு கோடு போடுங்க, வேணான்னுலாம் சொல்லலை. உங்களால் போட முடிஞ்சால் இன்னொருக்கா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் இன்ஸ்கர்ட்டுக்கு. இது அப்படியே என்ன பண்ணிட வேண்டியதுதான், நம்ம கட் பண்ண வேண்டியதான். டாப்பில் ஒரு 6 மார்க் பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு 6 மார்க் பண்ணோம். அதை வந்து இப்போ இது வந்து ஃபோல்டிங் பக்கமாக இருக்குது, அதனால நான் கட் பண்ணிக்கிறேன். மேலேயும் ஃபோல்டிங் தானே. ஸோ பார்த்திங்கன்னா அது பெரிய பீஸாக கிடைக்கும். ஃபோல்டிங் பீஸ் பக்கம் 2 பெரிய பீஸ் 2 பீஸ் கிடைக்கும். பார்த்திங்க இது 2 பீஸு, அது கிராஸு. இப்போ இந்த சைடும் பார்த்திங்கன்னா கிராஸ், இந்த கிராஸ் இருந்தால் சேர்த்து ஜாயின் பண்ணணும். இது வந்து 4 பீஸ் கிடைக்கும். அது 2 பீஸ் கிடைக்கும், இது 4 பீஸ் கிடைக்கும். அவ்வளோதான் இன்ஸ்கர்ட்டுக்கு பட்டி வெட்டியாச்சு. இதை வந்து இன்னும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் தச்சு முடித்த பிறகு ஒரு தடவை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த வீடியோவில். இது வந்து நான் தச்சு ஃபினிஷ் பண்ண பிறகு எடுத்தது. ஸோ இதை நம்ம எப்படி தைக்கிறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.